தேவன். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த முறை நான் சொன்னேன், நம்முடைய அழுகையை கர்த்தர் கேட்கிறார் என்று சொன்னேன். என்ன சிஸ்டர், உடம்பு சரியில்லையா குழந்தைக்கு? அப்படிலாம் ஒன்று தூங்குறாங்க, ரைட். நாங்கள் சொன்னேன், கண்ணீரோடு கூட நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 பேர் இதை தொடர்ந்து நம்முடைய இங்கே நடக்கிற ஜபத்தை செய்தியை கேட்பாங்க. விசேஷமாக ரம்யா வந்து இந்த செய்தியை கேட்பா. வர முடியலனாலும் அந்த தாயை இழந்த மகள் அவள் வந்து செய்தி சனிக்கிழமை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால், அங்குள் நான் இப்போ தான் இந்த செய்தியை கேட்டேன், இது எனக்காக கொடுக்கப்பட்ட செய்தி, எனக்கும் இந்த செய்திக்கும் மிகுந்த ஒரு 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 லிங்க், அவள் சொன்ன வார்த்தை, ஒரு லிங்க் இருக்குது அங்கிள், உங்களை போலவே நானும் என் தாய் என்னை விட்டு போனுகிற போது அன்றைக்கு மாத்திரமே எல்லாரும் முன்பாக நான் அழுதேன், அதன் பிறகு நான் யாருக்கும் முன்பாக நான் அழறதில்லை, என் ரூமில் தான் நான் அழறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்கள், வாய்த்திறங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறா, நான் ரூமுக்குள்ளே, ஆனால் அழறா, நான் ரூமில் தான் நான் அழுதுட்டு இருக்கிறேன். சின்ன பொண்ணு, +2 படிக்கிற தான். நான் ரூமுக்குள்ளே தான் என்னுடைய எல்லாவற்றிற்காக, என்னுடைய பிரிவுக்காக நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று அந்த மகளை நான் சொல்லுவேன். நிச்சயமாக நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களா தேவன். நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளோட விட ஆண்டவர் அந்த மகளிடத்திலே அதிகமாக கிரியை செய்கிறார். நான் நிச்சயமாக சொல்லுவேன். என்னெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தில் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. என் பிள்ளைகள் நொறுங்குண்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மகள் நறுங்குண்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த அந்த மகளுடைய, அந்த குடும்பத்தினுடைய நல்ல வாழ்வை நாம் காணுவோம். ஆமீன், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சகாயராக இருக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நம்முடைய ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல்களை அவர் வைத்திருக்கிற தெய்வம். அவர் பெற்றுக்கொள்கிற தெய்வம், நம்முடைய சுமையை பெற்றுக்கொள்கிற தெய்வம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது இவரை பார்த்து சொன்னார்கள், இவர் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய ஆண்டவர் விசேஷமாக யார் என்று சொல்லுவோமானால், சுமந்து தீர்க்கிறவர். ஆமென். சுமக்கிறது மாத்திரமல்ல, சுமந்து தீர்க்கிறவர். ஒன்று நீங்கள் இந்த கால வேளையில் உங்கள் இருதயத்தில் ஆழமாக நீங்கள் பதிய வைக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று நீங்கள் நினைச்சிங்க, யார் உங்களுடைய பாரத்தை, யார் உங்களுடைய கஷ்டத்தை, யார் உங்களுடைய வியாதியை, யார் உங்கள் போராட்டத்தை சுமக்கிறவர்கள் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை என்ன கேட்டிங்கன்னா, அவர் சுமந்து தீர்க்கிற தெய்வம். நீங்கள் வாசியுங்கள், மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 5:26 வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு பாரப்படுகிற போது வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னான். இவளுடைய பேர் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாரமுள்ள ஒரு ஸ்திரீ. அநேக வருத்தப்பட்டு தன்னுடைய பாரங்களாலே ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் சொத்தமாவன் என்று சொல்லி அவருடைய இருப்பிடத்தை விட்டு வருத்தத்தோடு கூட புறப்பட்டால் அந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைப்பாறுதல். மகளே, நீ சமாதானத்தோடு கூட போ என்று சொல்லி அந்த மகளுடைய அதை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நான் ஒரு முறை கூட உங்களுக்கு விளங்கும்படியாக நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் சுமக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சுமக்கிற தேவன்? தப்புன்னு வாயிலிருந்து வரணும். உங்களை சுமக்கிற தேவன், உங்கள் வருத்தங்களை சுமக்கிற தேவன், உங்கள் பாடுகளை சுமக்கிற தேவன். நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள்.
அவர் உங்கள் நோய்களை சுமந்தார், உங்கள் பாவங்களை சுமந்தார், உங்கள் பாடுகளை சுமந்தார், உங்கள் வருத்தங்களை சுமந்தார், உங்களுடைய அழுகையை சுமந்து தீர்த்தார். நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் எழுதப்படணும், உங்களுக்காக சுமந்து தீர்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் 10 மாதம் எல்லாரும் தாயாக நீங்கள் இருக்கிறீங்க, 10 மாதம் நீங்கள் சுமந்து பெற்றெடுத்திருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் சுமந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டால் இல்லவே இல்லை. ஆமென், நீங்கள் சுமக்கலை. அந்த சுமக்கிறதுக்குண்டான ரகசியத்தை உங்கள் கர்ப்பத்தில் வைத்தவர் கர்த்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சுமக்கிற கர்ப்பப்பை எத்தனோண்டு இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க சுபா, உங்களுக்கு தெரியுமா? ஸ்கேனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சுமந்த கர்ப்பப்பை உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய குழந்தையை நீங்கள் சுமக்க, ஒரு 3 கிலோ 2.5 கிலோ 4, என்னுடைய நண்பனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, 4 கிலோ குழந்தை பிறக்க சொல்லி 4:20. என்னுடைய நண்பன், இந்த பேக்கரி ஃப்ரெண்டு மனைவி கூட தெரியும், 4 கிலோ பிறக்க சொல்லி அப்படியே நல்லா பெரிதான ஒரு குழந்தை. நம்ம ஜோயல் பிறக்க சொல்ல 900 கிராம்ஸ், 900 கிராம். ஆமீன். ஆண்டவர் 4 கிலோயும் தாங்குவார், 900 கிராமையும் தாங்குவார். அல்லேலூயா. சாட்சி, சும்மா உங்களை அதுக்காக நான் சொல்லலை, சாட்சியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நம்மளாம் எதற்குமே காரணம் இல்லை. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பெற்றவொன்னே குழந்தை இல்லைன்னா நம்ம 4 பேர் கேட்பாங்க. அதுக்காக ஒரு குழந்தைய ஆண்டவர் நமக்காக உருவாக்கி கொடுத்தார், அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதற்கும் பாத்திரவான் இல்லை. அது நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். இனி ஏன் நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் சரியா இல்லைன்னா அப்படின்னா நம்ம நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் பாரத்தை நீக்குவது உங்களுடைய நன்றி. வாசியுங்கள். நான் கடந்து செல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 8 முதல் 9 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை. அவர்கள் என் ஜனத்தார் என்றும், நீங்க கொஞ்சம் கவனிங்க, அவர்கள் என் ஜனத்தார் என்றும், அவர்கள் வஞ்சனை செய்யாது இருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி, வஞ்சனை செய்யாதிருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நான் உண்மையாக சொல்லுவேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு இது இருக்குது, இந்த என்னது ஹவெல்ஸ் ஒரு ஹீட் வாட்டர் இருக்குது. இந்த சுவிட்சில் எடுத்து வந்து இங்கே வச்சிருவேன். அல்லேலூயான்னு சொல்லணும்னா அப்படியே எடுத்து வாயில் ஊற்றிடுவேன். உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். அல்லேலூயான்னு சொல்ல முடியலையே உங்களால்? நான் ஆண்டவருடைய வார்த்தையை தானே கேட்குறேன், உங்களை பற்றி தானே நான் பேசுகிறேன், வேற யாரை பற்றி கூட நான் பேசலை, உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் சபையில் அல்லேலூயா சொல்கிறதுக்கு கூட இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்ன தான் உங்கள் வாய் எதுக்கும் பிரயோஜனப்படாது. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால இப்படித்தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே பேசக்கூடாது, செல்லமாக நடத்தணும்னு தான் நான் வரேன். ஆனால் யார் என்னை கோவப்படுத்துகிறாருன்னா யார் சொல்லுங்கள்? கரெக்டாக சொல்லிட்டார் பிரதர். நல்லா சந்தோஷமாக இருங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் திட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக, நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் என்பதற்காக, எதுலேயும் நம்ம சிறைப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் வற்புறுத்துக்கிறேன். உங்களை சொந்த ஜனமாக நினச்சி தான் நான் உபதேசம் பண்ணுறேன். ஏதோமா ஆராதனை நடத்தணுமா, நம்ம இங்கே போன உடனே காணிக்கை போட்டி திறந்தோமா, எவ்வளோ போட்டிருக்காங்களாம் கணக்கு பார்க்குறதுக்காக நான் ஆராதனை நடத்தலை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் செய்தியை கொடுக்குறேன், ஆராதனை நடத்துக்கிறேன். யார் உங்களை அதிகமாக திட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை, உங்கள் குடும்பத்தில் யார் உங்களை அதிகமாக திட்டுவா? சரியா சொன்னார் பிரதர், அம்மா அதிகமாக. யார் உங்களை அதிகமாக நேசிக்கிறா? அம்மா தான். அதனால தான் அவங்க அதிகமாக திட்டுறாங்க. நான் உங்களை அதிகமாக கடிந்து கொள்ளணும்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க. போட்டோம், சோத்துறோம், அல்லேலூயா, நன்றி. இங்கே வசனத்தை நீங்கள் கவனிங்க.
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை தூக்கி சுமந்தார். நான் எதை இந்த கால வேளையிலே வற்புறுத்துகிறேன் என்று சொல்லுவோமானால், நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் அவர்களுக்காக நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாப நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலும் அவர்களை தூக்கி சுமந்தார். ஆமென். நேற்று சனிக்கிழமை நான் வாக்கிங் போனேன். அந்த பக்கத்தில் ஒரு பலவீனமான ஒரு நாய், தாய் நாய், கிட்டத்தட்ட 7 குட்டிகள் அல்லது 6, நான் எண்ணலை, 6 குட்டிகள் அப்படியே அந்த பால் குடித்து கொண்டு இருக்குது. நான் காலையில் போக சொல்ல, நான் உண்மையிலேயே நான் சொல்ல ஆண்டவருடைய படைப்பை குறித்து நான் மகிழ்ந்தேன். என்ன ஒரு படைப்பு! யானைக்கு எத்தனை பால் கொடுக்குற இடம், அல்லது மாடுக்கு எத்தனை பால் கொடுக்குற இடம், மனுஷனுக்கு எத்தனைன்னு சொல்லுவோம்னா, தேவையானது தான் ஆண்டவர் எதுவுமே படைத்து வச்சிருக்கிறார். பாருங்களேன், நாய்க்கு 6 குட்டி பிறக்கும்ன்றதான 6 பால் குடிக்கிற இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தவறாக நீங்கள் நினைக்காதீங்க, கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஆண்டவரை சிந்திங்க. யானைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அது அப்படியே அதுவே பலவீனமா, தாயை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அன்பின் நிமித்தமும் பரிதாபின் நிமித்தமும் நான் சொல்கிறேன். அன்பின், நான் சும்மா நான் சொல்லலை, இது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை அவர் தூக்கி சுமந்தார். அந்த மடியில் பால் ஒண்ணுமே இல்லை, 6-7 குட்டிங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் சில குட்டிங்க அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அந்த மார்பகத்தை பிடித்து தொங்கி கொண்டு இருக்கிறது சில குட்டிங்க, ரொம்ப சின்ன குட்டிங்க. அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அதை பொறுத்து சகித்து இருக்கிறார். அதை விட ஒரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, எதற்காக நான் அதை சொல்கிறேன்னா, நான் அப்படி திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் அது நடக்க முயற்சித்த போது அந்த தாய் நாய் பின்னாடி இருந்து கத்துச்சு. அங்கேருந்து திடீர்னு என் பின்னாடி வந்து நின்று கத்துச்சு. இதனால் அது சில நாய்கள் கடித்து விடும் குட்டி இருக்கிறது. அதனால் இப்படி திரும்பி பார்த்துட்டு நான் இப்படி கையை வச்சு இப்படி அனுப்புனேன். அது உடனே முன்னாடி போச்சு. நான் அதை கவனித்தால் அதனுடைய மார்பகம், 5 மார்பகங்களில் சிவப்பான ரத்தம் வடிகிறதா நான் பார்த்தேன். 5 மார்பகத்தில் சிவந்து போய் இரத்த கலரில் அது இருக்குதுங்க. உடனே அது அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அன்பின் நிமித்தமும் பரிதாபின் நிமித்தமும் நாயே சீப்போ என்று விரட்டுகிற நாயிடத்திலே அந்த அன்பையும் பரிதாபத்தையும் வைத்தவர் யார்? ஆமேன், சொல்லுங்களேன், சொல்லுங்க, யார் வைத்தா? நீங்கள வச்சிங்களா? நீங்க வச்சிங்களா? நான் உங்களை வற்புறுத்துகிற இந்த கால வேளையில இந்த ஒரு நாய்க்கே, நீ சீப்போன்னு விரட்டுகிற நாய்க்கே இத்தனை அன்பு பரிதாபத்தினுடைய ஊற்றை அது உள்ளத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, அவருடைய சிருஷ்டியாய் அவருடைய சாயலாய் இருக்கிற நம்மை அவர் தூக்கி சுமக்க எத்தனை வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிதானித்து அறிங்கள். ஆமென், அல்லேலூயா. உணருங்க சிஸ்டர் பிரதர், ஆண்டவருடைய வல்லமையை உணருங்க. ஆண்டவர் ஒருவர் உங்களை நடத்துகிறார், நீங்க உணருங்க. நீங்க நடக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். நாம் எழுந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் போஜனம் அருந்துகிறது ஒரு கர்த்தருடைய கிருபை. நேற்று கூட நான் நினைச்சேன், டைனிங்ல அந்த ஆண்டவரே என்ன இத்தனை சுவையா ரசம் சாதம் முருங்குகிறதா, இதை எனக்கு இந்த ஜீரண சக்தி ஆவறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே என்ற அந்த இரவில் நான் நினைத்து அதை சாப்பிட்டேன். ஒருவேளை முடியலன்னா அந்த ரசமும் அது எனக்கு ஒப்புக்கொள்ளனா, அது ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை என்னால் சாப்பிட முடியாது. சொல்லுவேன், அந்த நாய்க்குட்டிக்கு இத்தனை அன்பும் பரிதாபத்தையும் கர்த்தர், ஒரு சின்ன படைப்பு, நீங்களும் நானும் உதாசனமாய் நினைக்கிற படைப்பு, ஆமேன், அதற்கே இத்தனை அன்பு இத்தனை பரிதாபத்தை ஆண்டவர் வைத்த
அதன் பெற்ற குட்டிகளை அதை சுமக்க செய்திருக்கிறாரே, உங்களையும் உங்களுக்குரியதையும் உங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் தேவைகளையும் கர்த்தர் சுமப்பது நிச்சயம் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். என் அன்பு மகனே மகளே, நிச்சயமா ஆண்டவர் நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உன் எல்லா எல்லைகளிலும் அவர் தூக்கி சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உன் ஆபத்து காலத்திலே நீ பலன் குன்றி போவாயானால் நீ சோர்ந்து போயிடுவா. மனுஷன் என்ன பெருமை பாராட்டல, மனுஷன் என்னை பெருசா என்னை சொல்லலை, என்னை ஒதுக்கிட்டான், என்னை வெறுத்துட்டான், என்னை கூப்பிடலை, என்னை தள்ளிட்டான், ஒருபோதும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. யார் உங்களோட கூட இல்லை என்றாலும் தேவன் உங்களை படைத்த தேவன் யார்? அந்த நாய்க்குட்டி யாருமே இல்லைங்க, வனாந்தரம், வனாந்தரத்தில் இருக்கு. ஆனா சொல்லுவார், தன்னுடைய மார்பங்களில் ரத்தம் வர வரைக்கும் அது தன் குட்டிகளை தூக்கி சுமக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால், ஒரு அன்பு இருக்குமானால், ஒரு பரிதாபம் இருக்குமானால், உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு உங்கள் நிமித்தமும் பரிதாபமும் அன்பும் இருக்கும் அல்லவா? ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். உங்கள் வருத்தங்களுக்கும் பாரங்களுக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ உபாகமத்தினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், மன்னிக்கணும், உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30-31 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 30-31 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் செய்ததை எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கிற போது உலகத்திலேயே நம்முடைய வேதம் கட்டுக்கதைகள் அல்ல. இவங்க பாலம் போட்டாங்க, அவங்க ஏறி நடந்தாங்க, இவங்க அம்பை விட்டாங்க, வில்ல விட்டாங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அல்ல. உலகத்திலேயே எகிப்தினுடைய நாகரிகம் மிகவும் வல்லமையுள்ள நாகரிகம், அது உண்மை, அது சான்று. அந்த நாகரிகத்தினுடைய கட்டிடங்கள் எல்லாம் கட்டினது அடிமை ஜனங்கள். இன்றைக்கும் அது சான்று, இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வனாந்தரத்திலே வழி நடத்தின போது அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. மோசே சொல்றார் ஜனங்களை பார்த்துப்பா, எகிப்திலிருந்து அடிமைகளாயிருந்த வெறுங்கையோட நம்ம கடந்து வந்தோம். செங்கடலிலே எகிப்தினுடைய மிகப்பெரிய இராணுவத்தை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார், யோர்தானை கடக்க செய்தார், எரிகோவை நிர்மூலமாக்கினார், எல்லா சத்துருகளையும் மேற்கொண்டு இதோ வாக்களித்த கானானிற்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சுமந்து வந்து நீங்க பார்க்கிறீங்களே, சுமந்து கொண்டு வந்ததை உங்க கண்கள் பார்க்கிறது. நீங்களா வந்தீங்க சிஸ்டர் பிரதர். நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்க வாழ்க்கைய, உங்க சூழ்நிலைய, உங்க ஆரம்பத்தை, உங்களுடைய பலவீனங்களை இருந்து நீங்க ஒரு நிமிஷம் அமர்ந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்தி இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பலன் உங்களை வழி நடத்தி வந்திருக்கும். நான் சொல்லுவேன், அது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததே. இம்மட்டும் உங்களை சுமந்து வந்த கர்த்தர் இனிமேலும் அவர் உங்களை சுமக்க வல்லவராக இருக்கிறார். அதே உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 9 முதல்
12 வரை வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பான அழைக்கிறேன். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோப்பு, அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் உன்னை கண்டுபிடித்தார். எங்கதான் கண்டுபிடித்தார்? நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே, மரணுக்கு ஏதுவாக இடத்திலே, எல்லாம் முடிந்தது என்று நரிகள் பாழான நிலத்திலும் ஊளை உடலுள்ள வெறுமையான அவாந்தர வேலையிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், சிலரை இன்றைக்கு நீங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் ஒரு சிலரை நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வேலையிலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். ஒரு சிலர் அப்படிப்பட்ட அவாந்தர வேலையிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவாந்தர வேலையில் இருந்து, வனாந்திரத்திலிருந்து நல்ல கனி இருக்கிற தேசத்திலே இன்றைக்கு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை ஒரு சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். உங்க 2 பேருக்கும் ஆண்டவர் ஆகிய ஆவியானவர் பேசுகிற காரியம், நீ கடந்து வந்த சுமந்து வந்த நிலையை குறித்து நீ நன்றி சொல்லு. அவாந்தர வேலையிலே கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, அவமானத்தோடு, கூட நிந்தையோடு நரி ஊளையிடுகிற வாசம் செய்கிற என் ஜனமே, அவர் இன்றைக்கு உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்டு அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இந்த வனாந்திரத்திலே கண்டுபிடித்து, வெறுமையான அவாந்தர வேலையிலே என்னை கண்டுபிடித்து என்னை உணர்த்தினார். நான் சொல்லுவேன், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணுங்க. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை ஆராதிக்க முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒரு உணர்வு ஒன்று வேணும். உறவுகளுக்குள்ளாக ஒரு உணர்வு வேணும். தேவ பக்தியிலே ஒரு உணர்வு வேணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே ஒரு உணர்வு வேணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்திலே நமக்கு உணர்வு வேணும். நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஒரு உணர்வு வேணும். உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. உணர்வில்லாத ஒரு பக்தி இருக்கக்கூடாது. உணர்வு இல்லாத ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது. உணர்வில்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உணர்வோடு கூட இருக்கணும். உணர்வு இல்லாதவர்கள் செத்தவர்கள் தானே. ஆமென். உணர்வு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த அம்மா கையை தொடர்றது உணர்வு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரத்த ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம், போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். உணர்வுள்ளவர்களாக இருங்க, உயிர் உள்ளவராக இருங்க. ஆண்டவரை அவர் உணர்த்தினார். அவனை தமது கண்மணி போல காத்தறினார். மாத்திரமல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, சுமந்து கொண்டு போகிறது போல கழுகு தன் குஞ்சுகளை விசேஷமா சுமக்குங்க. இன்னைக்கு என்னவோ ஆவியானவர் பேசுறாரு, கழுகை காட்டுறாரு, நாயை காட்டுறாரு. ஒருவேளை இதை விட ஒரு மோசமான உணர்வுல நம்ம இருக்கிறோமோ? ஆமென். நீங்க கழுகை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் தன்னுடைய குஞ்சியை கூட்டில் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க பிரதர். அது பிள்ளைய உணர்வில்லாத பிள்ளையா, மூளை இல்லாத பிள்ளையா, உருப்படாத பிள்ளையா, எதுக்கும் ஆகாத பிள்ளையா இருக்கிறதுக்கு கழுகுக்கு பிரியம் இல்லை. அதனால என்ன பண்ணும், நீ கூட்டிலேயே இருந்தனா அங்கேயே நீ கம்ஃபர்டபுளவா போயிடுவ. இன்னைக்கு அநேகர் நம்ம when you are reach the comfortable. இப்ப எனக்கு இருக்கிற அன்பை விட என் பிள்ளைகளுக்கு இருக்கிற அன்பு ஆண்டவரிடத்தில் ரொம்ப குறைவு. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த ரம்யா என்ற மகள் அந்த சூழ்நிலை அப்படி. நாளைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டாலும் ஒரு நாளும் கர்த்தரை மறக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உணர்வுல நடத்தப்படுகிறா, அந்த அன்பில நடத்தப்படுகிறா, தூக்கி சுமக்கிறதை உணர்கிறாங்க. ஆனா அநேகர் நம்ம தூக்கி சுமக்கிறத உணரல. ஏன் அப்படின்னு கேட்டா, we already in comfortable position. when we are in comfortable position, நம்ம என்றைக்கு நல்லா சுகமா when we are comfortable, நல்ல அந்த ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோமோ
அப்போ ஆண்டவரை அதிகமாக நம்ம தேட மாட்டோம், ஆண்டவரை அதிகமாக பாட மாட்டோம், ஆண்டவரை அதிகமாக, அதுவே ஆண்டவரிடத்துல நம்மையும் அது பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அதனால தான் கழுகு என்ன பண்ணும், தான் குஞ்சு தான், நீ இங்கேயே இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துருவ, உனக்கு உணர்வு இல்லாமல் போயிடும், உனக்கு புத்தி இல்லாமல் போயிடும், உனக்கு பறக்க தெரியாமல், உன்னுடைய நிலைமை, உன்னுடைய ரத்தம் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுவான், கூட்டை கழிச்சிட்டு களமணி கீழே தள்ளி விட்டுருமா. ஆமென். உண்மைங்க, உண்மை. கூட்டை களைச்சிட்டு தன் ரக்கையினால கீழே தள்ளி விட்டுருமா. ஆண்டவர் நீ என்ன உண்மையா நான் சொல்லுகிறேன், இயேசுனுடைய நாமத்தினால அப்படி தள்ளி விட்டு தானா பறந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்கங்க. ஆமென். ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்கள் அலுவலகத்தில் புதிதான தன்னுடைய கொத்தனார் வேலை செய்கிறான் ஒரு பையன். அவன் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டான், ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டான். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை. இங்கே ஹாஸ்டலில் வந்து தங்க இருக்கிறான். ஒரு 3 பேர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய வாயில் எப்போ பார்த்தாலும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடத்தை குறித்து, அந்த ஜென்ரல் நாலேஜை குறித்து ஒருத்தர் சொல்லி சொல்லி பார்த்துக்கிறாங்க. எப்படியோ வேலைக்கு வந்துட்டாங்க, நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, ஒரு வழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இனி இதுக்கு மேலே நம்ம புறப்பட்டு எழுந்து பிரகாசித்து பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அடிக்கடி சம்பாஷிக்கிறாங்க, ஜென்ரல் நாலேஜை பற்றி, அறிவுகளை பற்றி, ஞானத்தை பற்றி சம்பாதிக்கிறாங்க. நான் விடுறதில்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு கர்த்தரை விட்டுறது. ஆமென், அல்லேலூயா. டெய்லி கர்த்தருடைய நாமம் பாட்டு பாடுறது, ஆண்டவரை பற்றி ஊட்டுறது. அவன் சொன்னான், அந்த பையன் சொன்னான், நான் ஊருக்கு போனோடனே நான் ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டு, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு எங்கேயோ போயிருக்கிறேன், நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் நான் சொன்னேன் அப்படின்னா. அப்போ ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். அப்படியே ஆண்டவருக்குள்ளே அப்படியே அவனுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஸோ அந்த பிள்ளை ஒரு துடிப்பு. இன்னும் நான் என்னப்பா நாளைக்கு என்ன பண்ணுவேன், லீவ் ஆச்சு 26 என்னப்பா பண்ணுவேன்னா, இல்லை சார், நான் வந்து ஒரு இடத்துல போகிறேன், வாடகைக்காக 1 மணி நேரம் நான் படிப்பதற்காக ஒரு நூலகம் போல் ஒரு இடத்துல நான் வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். அங்கே போய் ஒரு சேரு டேபிள் ஒன்று இருக்கும். நான் இப்போ இருக்கிற ஹாஸ்டலில் அந்த வசதி இல்லை, அது மாதத்துக்கு 900 ரூபாய் நான் கொடுக்குறேன், 3 வேளை சாப்பாடு போட்டு, மன்னிக்கணும், ஏதோ 3000 7,000 சாரி மன்னிக்கணும், சாப்பாடு போட்டு 7,000 கொடுக்குறேன். டேபிள் வசதி இல்லை, சேர் வசதி இல்லை. அதனால் நான் மாதத்துக்கு 650 ரூபா கொடுத்து நான் இந்த இடத்துல நான் வந்து படிக்கிறதுக்காக நான் அங்கே சென்று படிப்பேன். ஏன் சிஸ்டர், பிரதர், ஏன் ஒரு கூடு இல்லை, அவனுக்கு ஒரு கூடு இல்லை, நிம்மதியாக படுக்கிறதுக்கு ஒரு கூடு இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கூட்டிலிருந்து தள்ளப்பட்டுட்டான். தானா பறக்க நினைக்கிறான், தானா பறக்க நினைக்கிறான். நம்ம குழந்தைங்க இருக்குது, பிள்ளை விழுந்துரும் நினச்சா நடக்கவே நடக்காது 3 வயசு வரைக்கும். ஆமென். அதனால தான் கட்டை வண்டி வாங்கி கொடுத்தாவது தனியாக விட்டுருவாங்க, டமால் போய் 4 வாட்டி விழுந்தாதான் அது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஜான் நரக சொல்ல நல்லா ஒரு பார்க்குறது ரொம்ப குழந்தை அழகா வெள்ளையா புசு புசு புசுன்னு இருப்பா போல, குழந்தை பருவத்தில் விழுவா போல, முட்டிலாம் அடிப்படும், சில சமயத்தில் அப்படியே இங்கெல்லாம் அடிபட்டுரும், இங்கே உதட்டில் இடிச்சுக்கும். அப்படிலாம் செஞ்சாதான் நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து, நான் சொல்லுவேன், எப்போவுமே பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு உணர்வோடு கூட இருக்கணும். நான் உங்களுக்காக சொல்கிறேன், நான் உனக்காக சொல்கிறேன், ஜானுக்காக, ஜோயலுக்காக சொல்கிறேன், தூங்குகிற ஏஞ்சலுக்காக சொல்கிறேன், கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். கர்த்தர் அறிவார். ஆமென். நான் சொல்லுவேன், ஒரு உணர்வு இருக்கணும், துடிப்பு இருக்கணும், ஓய்ந்திருக்கக்கூடாது, ஓய்ந்திருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள், நான் பயந்திருக்கிறேன் என் பிள்ளைகளை பற்றி, என் குறித்து. தே ஆர் இன் கம்ஃபர்டபுள். எனக்கு 4 மூளை தான் இருக்கும். நான் கோட்டஸில் இருக்க சொல்ல, நான் டிகிரி படித்தது எங்கே தெரியுங்களா, எங்கே படித்தேன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்கில் உட்காந்து நான் எக்ஸாமுக்காக படிப்பேன். ஏன்னா பிள்ளைகள் ஆயாச்சு, பிள்ளைகள் சத்தம் போடுவாங்க, பிள்ளைகள் அழுவாங்க, டிஸ்டர்பாக இருக்கும்ன்ட்டு நான் லீவு நாட்களில் சனி ஞாயிறு ஆனால் புக்கு எடுத்துக்கொண்டு போய் எதிர்க்க ஒரு பார்க் இருக்கும், அங்கே போய் நான் படிப்பேன். அங்கே போனால் வேறு தொல்லை இருக்கும், அது வேறு விட்டுருங்க, அதுலேயும் நம்ம தனிமையான இடத்த போய் தேடி போவோம்.
அங்கே போனால் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்கும். அது அந்த பார்க்கில் அதை விட தனியாக ஒரு இடத்துல உள்ளே புதருக்குள்ளே போய் உட்காந்து படிப்பேன். ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். நான் பயந்துருக்கிறேன் சிஸ்டர். நான் உங்களுக்கிட்ட சொல்கிறனோ இல்லையோ அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஜோயல் கிட்ட, ஜான் கிட்ட சொல்கிறேன். ஐ எம் அஃப்ரீட் அபவுட் மை சில்ட்ரன் பிகாஸ் தே ஆர் இன் கம்ஃபர்டபுள் பொசிஷன். அந்த உணர்வு இருக்கணும் அந்த மகனுக்கு. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற அந்த மகனுக்குரிய உணர்வு இருக்கணும். தினமும் நியூஸ் பேப்பர் வாங்கி வாசிக்கிறான், அது எழுதுறான். இப்போ வந்திருக்கிறது சின்ன போஸ்ட். பாதையை கண்டு கொண்டான், தள்ளி விட்டுட்டாங்க, பாதையை கட்டுக்கொண்டான், கூட்டிலிருந்து வெளியே புறப்படுகிறான். சொல்லுவேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இடத்துல தான் நீங்கள் கவனிங்க. அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அது ரெடியாக வச்சிருக்கோம். தள்ளி விட்டுட்டு எப்படியாவது எக்கையை கட்டு போனா விடுறதில்லை. செட்டைகளை விரித்து காத்திருக்கும். கழுகோட சுபாவத்தை நீங்க கவனிங்க. அன்பின் நிமித்தமோ பரிதாபின் நிமித்தமோ தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன் குஞ்சு நல்லா இருக்கணும், தன் குஞ்சு தன் இறகுனாலே பறக்க கற்றுக்கொள்ளணும், அதனுடைய திறமையை அது அறியணும், அதனுடைய பலத்தை அது அறியணும் என்று கழுகு தன் குஞ்சுகளை, கூட்டை கலைத்த தன் குஞ்சுகளை தன் இறகுனாலே தள்ளிவிட்டு அது பறக்க துடிக்கிற போது தன் செட்டைகளை விரித்து காத்திருக்கும். பறக்கிற போது தன் செட்டை, கழுகோட செட்டை மிகவும் பெரியதா இருக்கும். செட்டைகளை விரித்து அவைகள் மேல் அசைவாடி அப்படியே அந்த செட்டைகளில் தட்டி கொடுக்கும். தடுமாறுகிற போது செட்டைகளினாலே அப்படி தட்டி தட்டி அதை தாங்கி தாங்கி ரொம்ப பறந்துடுச்சுன்னா அப்படியே அந்த 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 செட்டைகளின் மேலே, செட்டைகள் என்ன உங்களுக்கு என்ன தெரியுமா? இறகுகள், அடித்து பறக்கிற இறகுகள். அதில் அசைவாடி தடுமாறுகிற போது அசைவாடி களைத்து போகிற போது அதை தன் சட்டைகள் மேலே வைத்து தன் குஞ்சுகளை பறக்க செய்யும். சுமந்து கொண்டு போகிறது போல. யூ லிசன் கேர்ஃபுல்லி. சுமந்து கொண்டு போகிறது போல. நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க, வேலை ஸ்தலத்தில் கஷ்டப்படுறோம், சூழ்நிலையில் கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்தில் கஷ்டப்படுறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க சிஸ்டர். இன்றைக்கி உண்மையாக இன்றைக்கி நான் சொல்லுவேன், இன்றைக்கி நான் அமைதியோட சமாதானத்தோடு கூட நானும் கர்த்தர் நல்ல வஸ்திரமான உணவும் என் தேவைகள் ஒன்றும் தடையில்லாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் என் கூட்டை கழிச்சு நான் தள்ளி விடப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எனக்கு தாயும் தகப்பனும் என் மேலே செட்டையை விரித்து அசைவாடுவதற்கு இல்லை என்றாலும் நான் பற்றி கொண்ட தேவன் அவர் செட்டைகளை விரித்து அசைவாடி நான் களைத்து போகிற போது அவர் செட்டைகள் மேல் வைத்து என்னை சுமந்து கொண்டு வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். யூ மஸ்ட் நோ. அந்த சுமந்து கொண்டு வந்தது போல அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளின் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அது களைத்து போகிற போது தன்னுடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபின் நிமித்தமும் தன்னுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு போய் மறுபடியும் இளைப்பாறுதல் வந்தோடனே கீழே மறுபடியும் தள்ளிவிடும். கழுகுடைய சுபாவம். எத்தனை ஒரு சுபாவம், எத்தனை ஒரு சுபாவம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கஷ்டத்தின் பாதை ஏன் நமக்கு, கஷ்டத்தின் பாதை ஏன் நமக்கு, ஏன் இந்த வேலை எனக்கு, ஏன் இந்த குறைந்த வருமானம் எனக்கு, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு. சிஸ்டர், பிரதர், நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களை புடமிடுக அனுமதிக்கிற உங்களை, இன்றைக்கு உங்கள் கூட்டு கலைக்கப்பட்டிருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் தள்ளிவிடப்பட்டிருப்பீர்களானால் அப்படியே விழுந்துட மாட்டீங்க. ஜனங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு விழுந்து செத்து போக மாட்டீங்க. நீ களைத்து போகிற போது, நீ தடுமாறுகிற போது ஆண்டவருடைய சட்டை உன்மேல் அசைவாடி, நீ களைத்து போகிற போது அந்த சட்டையின் மேல் உன்னை சுமந்து. கழுகு படித்தவர் யாருங்க சொல்லுங்க? நாய்க்குட்டியை படித்தவர் யாரு? கழுகு. நீங்கள் படிச்சிங்களா? அப்போ ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? கர்த்தர்னு சொல்லுங்களேன். இந்த அறிவு, அதுதான் நான் சொல்லுவேன், நீங்கள் பெத்தெடுக்கிற குழந்தை கூட உங்கள் அறிவு இல்லை, கர்த்தர் அறிவு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அறிவு. வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்னன்னு தெரியுமா? ஆனால் பொண்ணா தெரியுமா? இப்போலாம் அதெல்லாம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, ஸ்கேனு அது இதுன்னு பண்ணிடுறாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அறிவார். எதிர்காலத்தை நான் அதுதான் சொல்கிறேன், நான் கர்ப்பத்தில் இருக்கிற போதே உன்னை முன்குறித்து இருக்கிறேன்.
உங்கள் பேரை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நீ உன்னை இப்போ தள்ளப்பட்டு கூட்டில் இருந்து தள்ளப்பட்டு நீ அவஸ்தையோட கூட எப்படி பறப்ப, எப்படி கறப்ப, எப்படி நான் செல்லுவேன் என்று நீ வருத்தத்தில் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவேன், கர்த்தர் உன்னை சுமந்து அவருடைய சேட்டைகளை சுமந்து கொண்டு போகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. ஆமென். அன்பின் நிமித்தமும் பரிதாபின் நிமித்தமும் யாரோ என் மேலே அன்பு வைக்கல, யாரும் என் மேலே பரிதாபப்படலை நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மீது அன்பு வைப்பதற்கு ஒரு நல்ல தேவன் உண்டு. ஆமென். உங்களுக்காக பரிதபிப்பதற்காக ஒரு நல்ல தேவன் உண்டு. உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போவதற்காக ஒரு நல்ல தேவன் உண்டு. இதற்காக நான் ஒரே ஒரு தியானத்தை ஒரு 5 நிமிஷத்தில், நான் இப்போ தான் தியானத்துக்கே வரேன், முக்கியமாக செய்திக்கே இப்போ தான் நான் வரேன். ஆனாலும் சுருக்கமாக நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஒரு 10-5 நிமிஷத்தில் இந்த செய்தியினுடைய கருவை நான் சொல்லிட்டு போகிறேன். அவர் சுமந்து கொண்டு வருவாரானால் ரூத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ரூத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம், கடகன்னு வாசிங்க, நம்ம முடித்து விடலாம். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக. நகோமியின் கையில் வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்களே சாட்சி. நல்லா கவனிங்க சிஸ்டர், நான் முடிச்சிடுறேன் வசனத்தை, கொஞ்சம் கவனிங்க. அப்போது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லேனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியினுடைய கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்களே சாட்சி. நீங்கள் வேதத்தில் கொஞ்சம் நீங்கள் கனிவாக கவனிச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் வேதத்திலே கவனிச்சிங்கன்னா அந்த போவாசை ஆண்டவருக்கு நிகராக ஒப்பிடுவார்கள். ஏசப்பாவுக்கு நிகராக சுமந்து கொண்டு வாங்கி கொண்டு உங்கள் பிரச்சனைகளை வாங்கி கொண்டு உங்கள் பசியை வாங்கி கொண்டு. கொஞ்சம் கவனிங்க இந்த தியானத்தை. ஆண்டவர் இதை எப்போதும் நான் வாசித்து இருக்கிறேன். இதை வாசிக்கிற போது எனக்கு புதுமையாக ஒரு காரியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தினார். வாங்கி கொண்டு, எலிமெலேக்குக்கு உள்ளதை வாங்கி கொண்டு, மக்லேனுக்கு உள்ளதை வாங்கி கொண்டு, மக்லேனுக்கும் கிலியோனுக்கும் உள்ளதை வாங்கி கொண்டு, நகோமியிடம் இருந்ததை வாங்கி கொண்டு போவாஸ். நான் சொல்லுவேன், என்ன இருந்தது சொல்லுங்க சிஸ்டருக்கு தெரியும். நகோமிக்கு என்ன இருந்தது, மக்லோனுக்கு என்ன இருந்தது, கிலியோனுக்கு என்ன இருந்தது, எலிமெலேக்குக்கு என்ன இருந்தது சொல்லுங்க. கண்ணீர் இருந்தது, பசி இருந்தது, தர்தரம் இருந்தது, அழுக இருந்தது, யார் என்ன எங்கே போவென்ற இருந்தது, மரண இருள் இருந்தது. இங்கே நீங்கள் கவனிங்க, சுமந்து கொண்டு வந்ததை போல என்று ஆண்டவர் சொன்னார்ல, இதுதாங்க கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. இதை வாசிக்கிற போது எனக்கு ரொம்ப வாங்கி கொண்டானா. என்ன நீங்கள் வாங்கி கொள்ளுவீங்க? அம்மா எஸ்தர்மா போக சொல்ல, நேற்றுக்கு வாழை மரம் வாழைத்தண்டு வச்சேன், அதை வாங்கிட்டு போங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் நம்ம போவோம் இல்லைங்களா? நீங்கள் உங்களுக்கு இல்லை, நம்ம சிஸ்டருக்கும் அவங்களுக்கும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் சரி சோத்திரம் வாங்கி கொண்டு. அப்போது கொடுக்கறது என்ன பண்ணுவோம்? இருக்கிறத கொடுத்தா வாங்கி கொண்டு போவோம். எஸ்தர்மா போ சொல்ல சுட சுட காசு வச்சிருக்கிற கம்பி அதை கையில் வச்சிருப்போம்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சபைக்கு வந்து நிற்கிறேன், இனிமே இந்த சபை பக்கமே நான் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு, ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க. நம்மளுக்கு இருக்கிறத வாங்கி கொள்கிற தெய்வம். தரித்திரம், பாவம், மரண இருள், பசி, கண்ணீர், வேதனை, இவை எல்லாம் இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1. இவர்கிட்ட என்னதான் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. அங்கே என்ன போவாஸ் என்ன பண்ணா? நகோமிடத்திலிருந்து ரூத்திலிருந்து என்ன வாங்கி கொண்டா? மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் இருந்ததை வாங்கி கொண்டான். என்ன இருந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கலாங்களா?
வாங்க 1வது அதிகாரம் 1 முதல் 5 வரை கொஞ்சம் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்குறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் முதல்ல என்னதான் உண்டாச்சு சொல்லுங்க. பஞ்சம் உங்ககிட்ட இருக்கா சிஸ்டர் பிரதர்? இன்றைக்கு பஞ்சம் இருக்குதா? பசி இருக்குதா? வெறுமை இருக்கா? பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடு கூட மோவா தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் என்னது? என்ன பேரு? எலிமெனேக்கிட்ட என்ன இருக்குது? பசி, பஞ்சம், வெறுமை, அவமானம், நிந்த. இதை மட்டும் இதை நிமித்தம் என்ன பண்றான்? ஊரை விட்டு ஓடி போறான். எலிமெனேக்கிட்ட என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஊரை விட்டு ஓடி போறான் பஞ்சத்துல. அடுத்து வாசிங்க சிஸ்டர். அவனுடைய மனைவியின் பேர் நகோமி. இந்த நகோமி யாரு? இது ஒரு தரித்திரம் பிடிச்சது. நகோமி யாரு? இது ஒரு தரித்திரம், இது விளங்காதது. வாசிங்க. அவருடைய மனைவி பேர் என்னது? நகோமி. அவருடைய 2 குமாரனுடைய ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா யாரு எதை போவாசம் வாங்கி கொண்டாருன்னு? எலிமேக்கிட்ட இருந்ததை வாங்கி கொண்டார், மக்லோனுக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டார், கிளியோனுக்குள்ளதை வாங்கி கொண்டார், நகோமி கிட்ட இருந்ததை வாங்கி கொண்டார். என்னதான் இருந்தது? பசி இருந்தது, பஞ்சம் இருந்தது, வெறுமை இருந்தது, அழுகை இருந்தது. 2 பிள்ளைகளும் மனைவிகளோடு கூட ஊரை விட்டு அவமானத்திலே நிந்தையிலே கடந்து போனாங்க. சாபத்தினுடைய இடத்திலே. மோவாப்பானது சபிக்கப்பட்ட பூமி. எதை நோக்கி கடந்து போறாங்கன்னா ஆசீர்வாதத்தை நோக்கி அல்ல, சபிக்கப்பட்ட மோவாபினுடைய தேசத்திலே கடந்து செல்கிறார்கள். பசிக்கும், பஞ்சத்துக்கும், அவமானத்துக்கும், நிந்தைக்கும், மரணத்துக்கு ஏதுவான காரியத்துக்கும். அங்க என்ன நடந்தது தெரியுங்களா? போய் நல்லா வாழ்ந்தாங்களா? கவனிங்க, வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெனுக்கு இறந்து போனான். ஆமென். என்னாச்சு? நகோமியினுடைய புருஷன் எலிமெனுக்கு சொல்லுங்க இறந்து போனான். அடுத்தது வாசிங்க. இப்படிப்பட்ட நிலைமை யாருக்குன்னா வருமானதை நீங்க வாசிப்பாங்க. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன். வேதம் என்பது பொய்யே அல்ல, ஒரு துளியும் பொய் அல்ல. இதுல 1000 உண்மைகள் இருக்குது. அநேக உண்மைகள் இருக்குது. அநேக உண்மைகளை இங்க கொண்டு வரல, கொஞ்சமா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஆமென். இதுதான் உண்மை. வாசிங்க. எலிமெனுக்கு பஞ்சத்துல போயிட்டு பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டு போயிட்டு என்ன ஆச்சு? எலிமெனுக்கு போய் சேர்ந்துட்டா போல. இப்ப குடும்பம் என்னது? அதை விட மோசமான நிலைமை. வாசிங்கள், நான் முடிக்கிறேன். 2 போனா அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரமே இருந்தார்கள். இவர்கள் மோவாபிரன் என்ற சாபத்திலே பெண் கொண்டார்கள். மோவாப்ன்றது என்னது? சாபம். இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் இந்த குடும்பத்துக்கு என்ன வருது? சாபம். இதை ஏன் சொல்கிறேன்? நான் ஆண்டவர் மோவாபத்தை சபித்தார். அதெல்லாம் பெரிய தியானம் உண்டு, அதை நான் கொண்டு வரல இன்றைக்கு. மோவாப் என்றது சபிக்கப்பட்டது. மோவாப்பிலே போயிட்டு அங்கே அவளும் அவனுடைய 2 குமாரனும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாப்பிரில் பெண் கொண்டார்கள். சாபத்திலே பெண் இருக்கிறது பத்தாதுன்னு சாபம். ஒருத்தி பேர் ஒருபால். ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணாங்க. அல்லேலூயா. மக்களோன்னு கிளியோன்னு என்ன ஆனாங்க? எப்படி இருக்கும் குடும்பம்? எப்படி இருக்கும்? யார் இருக்கா இப்ப சொல்லுங்க பார்ப்போம். அந்த குடும்பத்தில் யார் இருக்கா? தயவுசெய்து உணர்வோடு கூட கேளுங்க. இது உணர்வு இல்லாம நான் சொல்லுவேன், தெருவில் சுத்துற நாய்க்கே உணர்வு இருக்கு, மேலே பறக்கிற கழுகுக்கே உணர்வு இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் உணர்வு இல்லைன்னா நம்ம ஜீவன் இருந்து செத்தவர்களாக இருக்கக்கூடாது. உணர்வோடு கூட கேளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போய் சேர்ந்தாவே அந்த குடும்பம் திண்டாடுது. உங்களை நம்ம அது வருகிற போது தான் தெரியும். ஏதோ கதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை உணர்வோடு கூட இதை கேளுங்க. எலிமெனுக்கு பஞ்சத்துக்காக போனால் அவன் போயிட்டான். சாபத்தில் பொண்ணு எடுத்தாங்க.
2 புருஷன்மாரும் போயிட்டாங்க. இருக்கிறது யாரு? 2 சாபம். யாரு? ஒரு பாலம் ரூத்தும். 3வது அந்த தத்திரமுச்சம் பொம்பளை. யார் இது சொல்லுங்க? யார் இது? நகோமி. இருக்கீங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பசியில் இருக்கியா? பஞ்சத்தில் இருக்கிறியா? வேதனையில் இருக்கிறியா? உறவுகளால் கைவிடப்பட்டு இருக்கிறியா? நம்பி இதுதான் என் தகப்பன் தான் என் நம்பிக்கை, என் தாய் தான் என் நம்பிக்கை, அவர்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு இருக்கிறியா? கஷ்டத்தில் இருக்கிறியா? கண்ணீரில் இருக்கிறியா? பலவீனத்தில் இருக்கிறியா? சாபத்தில் இருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த குடும்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. பஞ்சத்துக்காக மறுதேசம், சாபத்தினுடைய தேசம். முதலாவது கணவர் இறந்து போனார், பிள்ளைகளும் இறந்து போனார்கள். இருப்பது 2 சாபத்தினுடைய மருமகள்கள். இன்னொன்று நகோமி என்ற முற்றிலும் தரித்திரத்திலும் சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிற இந்த குடும்பம். வாசியுங்கள். இறந்து போனா அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனும் இறந்து தனித்தவளானாள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். 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 இப்பதான் நீங்க கவனிக்கணும் 19வது வசனத்தை. 19 முதல் 21 வரைக்கும் வாசி. கொஞ்சம் கவனிங்க, நான் முடிக்கிறேன். இப்போ என்ன, நாங்கள் இந்த 3 பெண்களும் மன்னிக்கணும், 3 பெண்கள் கிளம்புறாங்க. இது ஒரு பெரிய தியானம், அது வேற விட்டுடுங்க. ஒரு பெண் மாத்திரம் உன் தேவனே உன்னுடைய தேவனே என் தேவன் என்று நகோமியை ரூத் பற்றி கொண்டு 2 பேரும் வாசிங்கள். 2 பேரும் இப்போ வாசிங்க. சொந்த ஊருக்கு போறாங்க. வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் மேல போட்டுறோம். இன்னைக்கு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? இது பண்ண தப்புகளா யார் மேல போட்டுது? சர்வ வல்லவர் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளும் அதான சொல்றோம். கர்த்தர் என்னை ஏன் இப்படி நடத்துறார்? ஏன் இந்த சூழ்நிலையில எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த கஷ்டத்துல கொடுக்கிறார்? சொல்றோமா இல்லையா? இந்த அம்மா எல்லா காரியம் தான் சொந்த புத்தியில புருஷன் பேச்சை கேட்டுன்னு செஞ்சிச்சு. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். புருஷன் பேச்சை கேளுங்க, வேணான்னு சொல்ல. நல்லதா சொன்னா கேளுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. நல்லதா சொன்னா கேட்டுங்க. புருஷன் கெட்டதா வந்தனா என்ன சொல்லணும்? அப்பால போ சாத்தானே. பொண்டாட்டி நல்லா உருப்படியா பக்திக்கு ஏதுவா நல்லா உத்தமமா உண்மையா சொன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணும்? நிக்சன் ரொம்ப சந்தோஷமா சொல்றா போல. என்ன சொல்லணும்? அம்மா நீங்க என்னமா சொல்லணும்? புருஷன் தேவையில்லாத காரியத்தை உங்ககிட்ட என்ன பதிலுக்கு நான் சொல்லிடுறேன். பிரதர் அவரை மட்டும் தான் கேட்டார், என்ன கேட்கல. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுமா, அவர் எவ்வளவு சத்தமா சொன்னாரு. அப்பால போ. நிக்சனே சொல்லக்கூடாது, அப்பாலே போ சாத்தானே. நீ ரொம்ப ரொம்ப பயந்த சோமா, தைரியமா சொல்லுமா. நிக்சனே வந்து சபையில பேசுறாரு, நீ வந்து சரி ஓகே. அப்ப என்ன சொல்லணும்? அப்பால போ சாத்தானே. ஏங்க அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மளும் அப்பால போ சாத்தானே. என் சக்திக்கு மிஞ்சினதான் நான் செய்ய முடியும். ஒழுங்கா 2 வேளை சோறை சாப்பிட்டா அமைதியா இருக்கிறோம். எதுக்கு இந்த வேலை? அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்பாலே போ சாத்தானே. நம்மக்கிட்ட இன்னைக்கு பைசாவே இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு 100 ரூபா வாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு புருஷன் சொன்னார்னா பொண்டாட்டி என்ன சொல்லணும்? சொல்லுங்க. அப்பால போ சாத்தானே. இருக்கிற ரசத்தை வச்சு தர, ஊறுகாய் வச்சுட்டு தின்னுட்டு போயா. ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, செவ்வாய்க்கிழமை துட்டு வந்தால் சிக்கனு நான் மட்டனே வாங்கி சாப்பிட்லாம் சாத்தானேன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா.
அவன் சொல்லுவான், இது எல்லாம் புருஷன் பேச்சை கேட்டு செஞ்சு, புருஷன் என்ன சொன்னார், பஞ்சத்தில் எல்லாரும் இருந்தாங்க, இது மட்டும் மோவாப் சபிக்கப்பட்ட தேசத்தில் போயிட்டு எல்லாத்தையும் இழந்து போயிட்டு கர்த்தர் என்னை சபிக்க பண்ணினார், என்னையே நீங்கள் நகோமி என்று அழைப்பானேன். நகோமி என்று அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த அம்மாவுடைய பேர் என்ன தெரியுங்களா? நகோமி என்றால் த பிளசன்ட், சந்தோஷம், இன்பம், சமாதானம். அதான் அந்த மக சொல்கிறா, என்னை நகோமி. அப்படி அவமானம் நிந்தையோடு கூட வரா. புருஷன் பிள்ளையோடு கூட போனான் தேசத்தை விட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சாப்பாட்டு தான். அது கொஞ்ச நாள் அங்கே இருந்திருந்தா சரியாக போயிடும். பிரதர் சிஸ்டர், கொஞ்ச நாள் அதில் இருங்க. ஆமேன். கஷ்டன்னு எதாச்சும் எதனா பண்ணிடாதீங்க. ஆமேன். கஷ்டன்னு எங்கன்னா மாட்டிக்காதீங்க. வேதனைன்னு கஷ்டம் வருகிற போது எதையாவது பேசி யாரையாவது பகைச்சிடாதீங்க. ஆமேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பொறுத்துடுங்க சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு ஏற்ற காலம் வரும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கிருங்க. ஆமாம். அல்லேலூயா. அவசரப்பட்டுறாதீங்க சிஸ்டர். இந்த நகோமி அவசரப்பட்டு அங்கே குடும்பத்தோடு கூட போனால் இன்னைக்கு அதே பெத்லோமில் திரும்பி வரா. எல்லாவற்றையும் இழந்து, ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் போச்சு. ஊராரெல்லாம் நகோமியா ஆச்சரியமா, நகோமியா இது, நகோமியா இது. அவன் சொல்கிறா, என்னை நகோமி என அழைக்கிறீர்கள், மாறா என்று சொல்லுங்க. மாறானா கசப்பு. மாறானா என்னது? கசப்பு. நகோமி என்றால் என்ன? சந்தோஷம், சமாதானம், இன்பம், த பிளசன்ட், சமாதானத்தினுடைய நேம், பேர். ஆனால் நகோமி இவை எல்லாவற்றத்தோடு கூட சென்று திரும்பி வருகிற போது அவளை ஊரெல்லாம் வழி பார்த்து, யார் இது, ஒரு சின்ன இதம் பெண்ணோடு வருகிறாளே, யார் இது சொல்கிறாங்க, நகோமி. நகோமியா இது, நகோமியா இது சொல்கிறா. என்னை இன்னும் என்ன நகோமின்னு சொல்கிறீங்க? என்னை மாறாள் என்று பேரை மாற்றி சொல்லுங்க. எனக்கு எனக்கு என்னத்தை வர வச்சார்? வாசிங்க. அந்த நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி என்னை கிளையாசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன். ரெண்டு வாசிங்களேன் சிஸ்டர். அவங்களுடைய கடைசி நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, என் மகளே போ என்றால், அதுக்கு நீங்கள் மேலே வாசித்தீங்கன்னா, நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். ஆமேன். போவாஸ் என்கிற ஒரு ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிங்க. இஸ்ரவேலில் ஏழைகளுக்கு, பரதேசிகளுக்கு, ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு ஒரு நியதி கர்த்தர் உடன்படிக்கை எழுதி கொடுத்தார். நீ அறுப்பு அறுக்கிற போது, கோதுமை அறுக்கிற போது நிலத்தில் சிந்தம் பார்த்தீங்களா காஞ்சி போனது, அதை நீங்கள் வாராதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரதேசியம் பசியில் இருக்கிற ஏழைங்க இருப்பாங்க, அவங்க நீ அறுத்துட்டு போன பிறகு அதை பொறுக்கி கொள்ளட்டும் என்ற நீதி உண்டு. இதுதான் இஸ்ரவேலுடைய நீதி. அந்த ஜனத்தோட கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். நீ அறுப்பு அறுக்க சொல்ல அரிசியோ கோதுமையோ வயலில் விழுந்துச்சுன்னா அதை எடுக்காத. அது யாருக்காகன்னா, திக்கற்றவர்களையும் விதவைகளுக்கோ பரதேசிகளுக்கும் அதை விட்டுடு. அவங்க நீ அறுத்துட்டு போன பிறகு அவங்க எடுத்துப்பாங்க. இதை பொறுக்கும்படியாக போவாசனுடைய விளைநிலத்துக்கு நகோமியினுடைய மருமகளாகிய ரூத் செல்கிறார். 2 பேர், கஷ்டத்தும் கண்ணீரும் வேதனையும். இப்போ சொல்லுங்க சிஸ்டர், இப்போ நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. ரூத் 4:9 வாசிக்கும்படியாய், மறுபடியும் ரூத் 4:9 வாசிக்கும்படியாய். அப்போது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியினுடைய கையிலே நான் வாங்கி கொண்டேன். இது இன்றைய தினக்கு நீங்கள் சாட்சி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படி இதை உணர்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த போவாஸ் சொல்கிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. எலிமெலேக்குக்கும்
கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் நகோமிக்கும் உள்ளதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இப்படிப்பட்ட உள்ள தெய்வம். நான் எடுத்துக்கொள்கிறேன். நகோமிக்கு இருக்கிற கசப்புகளை, எளிமைக்கு இருந்த மரணத்துக்கு ஏதுவான வெறுமைகளை, ரூத்துக்கு இருக்கிற சாபத்தை, இந்த வெறுமையை, இந்த தரித்திரத்தை, இந்த கண்ணீரை, இந்த அவமானத்தை, இந்த போராட்டத்தை, இந்த வருத்தத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. ஊரை கூட்டி, ஜனங்களை மூப்பரை எல்லாம் கூட்டி, ஐயா இந்த தரித்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த கசப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த மரணத்துக்கு ஏதுவான குடும்பத்தினுடைய சாபத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த கடன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எங்களை போல நல்லா இருக்கலாம், ஆனால் எங்க குடும்பத்தில் இருந்த சாபம், வருகிற பணங்கள் எல்லாம் வட்டிக்காரனே சாப்பிட்டு போகிற சாபம் என் குடும்பத்தில், என் தாயினிடத்தில் இருந்தது. சொந்த வீடு உண்டு, நல்ல வேலை உண்டு, கை நிறைய பென்ஷன் உண்டு. ஆனா நான் சொல்லுவேன், கிழிஞ்சு போன ஆடையும், சாயந்தரம் வீட்டில் கடன் வாங்கிட்டு வந்தாதான் சோறம் என் வீட்டில் இருக்கும். சாபம். லிசன் கேர்ஃபுல்லி. எலிமேனுக்கும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் நகோமிக்கும் உள்ளதை நான் வாங்கிக் கொள்கிறேன். இவற்றுக்கு நீங்களே சாட்சி. யார் இந்த போவாஸ்? கர்த்தருக்கு நிகரானவன், இயேசு கிறிஸ்துவை ஒப்பீடாக சொல்லப்படுகிறதோ அவன் ஆஸ்திக்காரன், போவாஸ் நிலச்சோரன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதே ரூத்தும் போவாசனுடைய கர்ப்பத்தில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்களையும் கசப்புகளையும் தரித்திரத்திலும் மீட்க அவர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ரூத்தினுடைய கர்ப்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி உண்டாடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதை எப்படி நீங்க உணர்கிறீங்கன்னு தெரியல. என் ஆண்டவர் கசப்புகளை சுமக்கிற தெய்வம், தரித்திரத்தை சுமக்கிற தெய்வம், பஞ்சத்தை சுமக்கிற தெய்வம், சாபத்தை சுமக்கிற தெய்வம், நம்முடைய பாவத்தை சுமக்கிற தெய்வம். எலிமினேக்கே உனக்கு இருந்த பஞ்சமும் சாபமும், கிளியோனே உனக்கு இருந்த மரணத்தினுடைய கட்டுகளும், அந்த குடும்பமே அழிந்ததாக நடுத்தெருவிலே பொறுக்கி தின்கிற குடும்பமாக மாறிப்போன சாபம் அந்த குடும்பத்திலே இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்கிறேன். எலிமினேக்கு ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி, கிளியோனுக்கு ஒன்றும் இல்லை, நகோமைக்கு கசப்பு, ஒன்றும் இல்லாத குடும்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வருத்தத்தோடு கசப்போடு பாரத்தோடு கூட ஏன் இந்த வாழ்க்கையை வாழுகிறோம்? ஏன் சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வருத்தப்பட்டு நீ பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறாயா? நான் சொல்ல, உன் எல்லாவற்றையும் சுமக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் வாங்கி கொண்டு அவர் சுமக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றும் நீங்க புரிஞ்சுக்கணும், இதுதான் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய குடும்பத்திலே, ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருவாரானால், நீ எத்தனை குறைவுள்ள வேலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு 600 ரூபாய் கூட சம்பளம் கிடைப்பது அரிது. மாசத்துல 450-60 ரூபாவை கொண்டு போய் நான் வாடகை கொடுக்கணும். இல்லைன்னா என்னை வெளியே எடுத்துருவாங்க, ஏற்கனவே எடுத்துவாங்க தான். நான் சொல்லுவேன், அந்த 600 ரூபாய் சம்பளத்திலே 460 ரூபாய் கொண்டு போய் வாடகை கொடுக்கிற தரித்திரம், சாபம், கசப்பு, மரணம், இந்த போராட்டத்தில் இருந்தவன் நான் சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தன் மடியிலே ரத்தம் வர அளவுக்கு தன் குட்டிக்கு பால் கொடுக்கிற நாயை படைத்த தெய்வம், கழுகின் செட்டைகளை விரித்து அதை சுமந்து அதோடு கூட சுமந்து தீர்க்கிற தெய்வம். You are not worshipped with the ordinary God. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஜீவனுள்ள தெய்வம், உங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தெய்வம். இந்த உணர்வுக்குள்ளா நீங்க வாங்க. Now you are in comfortable. உங்களுக்கு வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்புலாம், வருமானம் இருக்கலாம், உங்கள் தேவைக்கு ஒன்றும் தடை இல்லாமல் இருக்கலாம், அல்லது மாறா என்ற கசப்பிலே நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம், சாபத்திலே நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும்
நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரத்தோடு கூட நீ இருக்கிறாயா? என் அன்பு தேவனுடைய மகளே, மகனே, இந்த செய்தி நீ எங்கிருந்து கேட்டிருந்தாலும் சரி, எலிமினேக்கும் கிளியோனுக்கும் மக்லோனுக்கும் நகோமிக்கும் இருந்த கசப்புகள், சாபங்கள், பாவங்கள், வேதனைகள், பசிகள் எல்லாவற்றையும் போவாஸ் என்கிற ஆண்டவருடைய அந்த ஒப்பானவர் சுமந்த அந்த குடும்பத்தை விருட்சத்தை போல கர்த்தரை சுமந்து தீர்க்கிற கர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்தார். இன்றைக்கு அப்படி ஒரு சுமக்கிற தேவன் உண்டு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் கண்களை மூடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளவே விடமாட்டார். ஏன் நீங்க பாரத்தை வைக்கணும் சொல்லுங்க? ஏன் நீங்க பாரத்தை வைக்கணும்? கர்த்தர் மேல ஏங்க பாரத்தை வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். நான் என் வெறுமையில் ஆண்டவரை விசுவாசித்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காண செய்தார். நான் அன்பு கூர்ந்து கேட்குறேன், உங்களை கை குலுத்தி கேட்குறேன், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. உங்கள் கசப்புக்கு, உங்கள் வெறுமைக்கு, உங்கள் கடன் பிரச்சனைக்கு, உங்கள் வேதனைக்கு, உங்களுடைய அவமான நிந்தைக்கு அவர் சுமப்பார் என்கிற நம்பிக்கையோட ஆராதனை பண்ணுங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் சுமந்து தீர்க்கிற தெய்வம். நான் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் மேலே பாரத்தை வைச்சிருங்க. இன்றைக்கு காலை வேலையில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தர் மேலே பாரத்தை, உங்கள் பாரத்தை வைச்சிருங்க. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பாரமாய் இருப்பார்களானால், கடன் சுமையிலே நீங்கள் இருப்பீர்களானால், வேதனையிலே, கசப்பிலே, சமாதானம் இல்லாமல், எல்லாம் இருந்தும் ஒரு சமாதானம் இல்லை, அத உணர்வு இல்லை, எல்லாம் இருந்தும் உணர்வு இல்லாதது ஒரு சாபம். சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு எல்லாம் வீடு வாசல், எல்லாம் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருந்தாலும் ஆனா ஒரு வெறுமை, இது உங்களுக்கு தெரியாத சாபம். நான் சொல்லுவேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே பாரத்தோடு கூட வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய மகளே, மகனே, பாரத்தோடு கூட இந்த செய்தியை கேட்க போகிற அன்பு மகளே, மகளே, உன் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சிருப்பான். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வார்த்தை தேவனிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தை ஒன்றும் பொய் கூற அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஆண்டவரே, எங்கள் வருத்தங்களை, எங்கள் பாரங்களப்பா, எங்கள் கசப்புகளை, எங்கள் கடன் பிரச்சனைகளப்பா, எங்கள் வீட்டில் இருக்கிற சாபத்தை, எங்கள் பாவத்தை உங்கள் மேலே போவாசாகிய நீங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சிஸ்டப்பதை சொல்லுங்க, என் பலவீனத்தை நீங்கள் வாங்குங்கப்பா. உங்கள் சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்தீரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று வேதம் சொல்கிறது. என் நோயை வாங்கிக்கிங்க ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை வாங்கிக்க ஆண்டவரே, எங்கள் கசப்புகளை வாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் பாவத்தை வாங்கி கொள்ளுங்க, எங்கள் கடன் பிரச்சனைகளை வாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணீரோடு கூட நம்புங்க சிஸ்டப்பதை. கர்த்தர் அவர் சகலத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிற தெய்வம். அவர் எளிமையினருக்கும் மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் நகைமைக்கும் உள்ள கசப்புகளின் சாபத்தையும் வெறுமையையும் தரித்திரத்தையும் பசியையும் வெறுமையும் அவமானத்தின் நிந்தையும் வாங்கிக் கொள்கிற தெய்வம். தன் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிற தெய்வம். ஆண்டவரே, எங்களை வாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை வாங்கிக் கொள்ளுங்கப்பா.
எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி வாங்கி கொள்ளுங்க அப்பா, வாங்கி கொள்ளுங்க. ஒருவேளை எல்லாம் இருந்தோம், என் இருதயம் வெறுமையா இருக்கிறது, சந்தோஷமே இல்லை. மாறாவினுடைய கசப்பை என் குடும்பத்தில் உணர்றேன். ஆனால் எனக்கு எல்லாம் ஐ ஆம் இன் கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஆனால் எனக்கு ஒரு நகோமி என்ற வார்த்தையினுடைய பிளசன்ட் எனக்கு இல்லாமல் இருக்குது. பேர் மாத்திரம்தான் இருக்கு நகோமி என்று சொல்வீர்கள். ஆனால் நகோமி என்கிற பிளசன்ட்டு, சமாதானம், சந்தோஷம் பேர் தான் என்கிட்ட. பேரளவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை உள்ள எப்படி இருக்குன்னா, மாறாவை போல ஒரு கசப்பு என் வாழ்க்கையில இருக்கிறது. எல்லாம் இருக்கு எனக்கு என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் உங்கள் கசப்பெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைத்திருங்க. அவர் வாங்கி கொள்கிறார், அவர் வாங்கி சுமந்து கொள்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய உணர்வில்லாத தன்மையை வாங்கி கொள்ளுங்கப்பா. எங்கள் கஷ்டம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியட்டும் ஆண்டவரை. எங்கள் கண்ணீர் வேதனை எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியட்டும், எங்கள் வெறுமை தெரியட்டும். இந்த கம்ஃபர்டபுள் ஆண்டவரே கசப்பா மாறிவிடக்கூடாதப்பா. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் புடமிடப்படுகிற போதுதான் அது பொன்னா விளங்க. ஆண்டவரே புடமிடப்படுகிற போது தங்கமானது அதை மண்ணிலிருந்து எடுத்து பிரித்து அதை சுட்டாதான் அது அலங்காரமான பொன்னாய் மாறும். சுடப்படவில்லை எனில் அது தங்கமாய் ஜொலிக்காது. ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை புடமிட்டு பார்த்தும் பொன்னாய் நீர் விளங்க செய்யப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும். ஏஞ்சலை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வருகிற பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் சுமந்து கொள்ளுங்க. ஆண்டவரை கோல்டாவை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உணர்வுள்ள ஒரு பிள்ளையாய் மாறட்டும் ஆண்டவரே, உணர்வுள்ள ஒரு பிள்ளையாக மாறட்டும். சித்தாவை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு உணர்வுள்ள பிள்ளையாக மாற்றுங்கப்பா. தகப்பனுடைய தாயினுடைய கஷ்டம் தெரியட்டும். ஏதோ வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது என்று அல்ல. எங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஜோயலை உமது கரத்தில், அந்த மகனுடைய படிப்பை உமது கரத்தில் அப்பா. எங்கள் பிள்ளைகள் போவாஸ் மூப்பரை சகலவற்றையும் அழைத்து எல்லாவற்றையும் அவன் வாங்கி கொண்டான். அது அவர்களுக்கு முன்பாய் சாட்சியா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது போல எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைக, எங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு முன்பாக, ஊருக்கு முன்பாக சாட்சியா எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஜானுக்காக ஜெபிக்கிற மகனுக்காக குறித்திருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாரத்தை சுமக்குகிற மகனாய் இதை நிமித்தம் ஆண்டவரே கூட்டை பிரித்து ஆண்டவரே கழுகானதன் குஞ்சுகளை ஆண்டவரே கீழே தள்ளி பறக்க விடுவது போல மாறினாலும் நீங்கள் சுமக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்க கரத்தில், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை, தேவைகளை கர்த்தர் உமக்கு தெரியும். லிட்டில் சிஸ்டருடைய பிரச்சனைகள், தேவைகள் உமக்கு தெரியும். எஸ்தர் அம்மாவை, சுபாவை, நிக்சனுடைய குடும்பத்தை, பியூலாமாவுடைய பலவீனங்களை அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய வேதனையை, அடியனுடைய குடும்பத்தினுடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவர். உமக்கு முன்பாக வைக்கிறோம் அப்பா, உமக்கு முன்பாக வைக்கிறோம். உம்மிடத்தில் என்னிடத்தில் வருவோனே நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களேப்பா. எத்தனை சேர் சகதியமாக இருந்தாலும் தூக்கி எடுத்து கழுவி சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்துவீங்க ஆண்டவர். அப்படியாக எங்களை நிறுத்தும். ஒரு சில கூட்டம்தான் உமக்கு சாட்சியான கூட்டமாக மாற்றம். நல்லா வாழ்ந்திருக்கட்டும் ஐயா, சந்தோஷமாக வாழட்டும். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை நிலைப்படுத்துங்க. கடன் சுமையில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற பிள்ளை, கசப்பில் இருக்கிற பிள்ளைகளை அந்த மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுங்க ஆண்டவரை. நீங்கள் செய்வீரப்பா, நீங்கள் செய்வீங்கப்பா. வார்த்தையின் பிரகாரம் மாத்திரமல்ல, அநேக சாட்சிகளையே நீங்கள் வைச்சிருக்கிறீங்க அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குங்க. நல்ல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இதுவரை கண்மணி போல நீங்கள் எங்களை காத்தீங்க. எங்கள் பிள்ளைகளை பஸ்ஸில் ஏறுகிற போது, இறங்குகிற போது, தூங்குகிற போது, படுக்கிற போது, எத்தனையோ எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைகளை அப்பா, எங்கள் கணவன்மார்களை, எங்கள் மனைவிகளை நல்ல பலன் கொடுத்து காத்தீங்க. இனிமேலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தரா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மீது எங்கள் பாரத்தை எல்லாம் உண்மையாய் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீர் சுமந்து தீர்ப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
எங்களுக்கு குடும்பங்களிலே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகமும் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அப்பா உம்முடைய பாதப்படியிலே எங்கள் பாரத்தை நாங்கள் வைக்கிறோம். நீர் அதை பெற்றுக்கொண்டு சுமந்து தீர்ப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்கள் கசப்பான மாறா மதுரமாய் மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.